வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை தனுஷ் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. டிராகன் கூட ரிலீஸ் ஆனதால தான் இந்த படம் சரியா போல நிறைய பேர் மிக்ஸ்டு ரிவ்யூலாம் இந்த படத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த படம் பிடிக்க தான் செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு பிரபு அப்படின்றது. ரீசெண்டா இவருக்கு பிரேக்கப் நடந்திருக்கு போல. சோகமா இவர் பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காரு. இவருக்கு ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரும் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஹீரோவோட கனவா தான் இருக்கும். இப்ப காலையில ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. உண்மையிலேயே இவருக்கு பிரேக்கப் நடந்திருக்கும். அது நினைச்சு பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. நீ மூவ் ஆன் பண்ண மாட்டியா, ஏன்டா இப்படி இருக்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க போல. பொண்ணு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நீ வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் செஃப்பா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை பத்திலாம் அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு வராங்க. அந்த பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. பிரீத்தியை பார்த்தோன்னே இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பிரீத்தியும் இவரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பிரீத்தி கேக்குறாங்க. இவரும் பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாரு. பேரண்ட்ஸும் என்ன சொல்றீங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசி பழகணும், அதுக்கப்புறம் முடிவா சொல்றோம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பேரு ராஜேஷ்னு சொன்னோம் பாத்தீங்களா, இத பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி அவங்களையும் நடுவுல மீட் பண்ணி பேசுறாரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகுறாங்க. ஒரு வாரத்துல முடிவை சொல்றோன்ற மாதிரி ரெண்டு பேருமே வீட்டுல சொல்லியிருப்பாங்க. நாளையோட ஒரு வாரம் ஆக போகுது. இப்ப நைட்டு நேரம் ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரீத்திக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. நான் தேவைப்படும் போது அவனை பத்தி சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே எக்ஸ பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. நிலான்னு எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தா நானும் தேவைப்பட்ட அதை பத்தி சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே பிரீத்தியோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. பிரீத்தி இருக்காங்கல்ல, நாளைக்கு என்னோட முடிவை நான் சொல்றேன், நீ வீட்டுக்கு டின்னருக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவருக்கும் லைட்டா பிரீத்தி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. இப்ப ரெண்டு பேருமே லைட்டா அக்லாம் பண்ணிக்கிறாங்க. இவருமே வீட்டுக்கு வந்து பிரீத்தி எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா டின்னருக்கு மீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்கல்ல, இன்னைக்கு தான் அந்த நாளா இருக்கும். நான் டின்னருக்காக போயிட்டு வரேன்ற மாதிரி இவரும் கிளம்புறதுக்கு தயாரா வராரு. அப்ப அப்பா இருக்காருல, உனக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குடா, பாத்துட்டு போன்னு சொல்றாரு. இவரும் பார்க்கலான்னு எடுத்து பாக்குறாரு. இவரு நிலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை தான் வந்திருக்கு. இத பார்த்தோன்னே இவரோட முகம் டோட்டலா மாறிடுது. இப்ப அந்த இடத்துக்கு போனோம்ல, அதனால இவரும் கிளம்பி பிரீத்தியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பிரீத்தி இவருக்காக பயங்கரமா ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. உட்காருன்ற மாதிரி இவருக்கு பரிமாறிட்டுலாம் இருக்காங்க. இந்த ஒரு வாரம் பழகுனதுல ஹீரோவை பிடிச்சிருச்சு போல. பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை சரியா காதுல கூட வாங்க மாட்டாரு. உனக்கு என்னாச்சு, எதனால இன்னைக்கு இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவரும் சொல்லிடலான்ற மாதிரி பத்திரிக்கை எடுத்து இவங்க கிட்ட காட்டுறாரு. எக்ஸ்ன்னு சொன்னல, இதுதான் எக்ஸ்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நேரம் வரும்போது எக்ஸ பத்தி சொல்றதா சொன்னல, அதுக்கான நேரம் வந்துருச்சு சொல்லுன்ற மாதிரி பிரீத்தி கேக்குறாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவர் கடைசி வருஷம் படிப்பு படிச்சிட்டு இருக்காரு. ராஜேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரும் இவர் கூட சேர்ந்து செஃப்க்கான படிப்பு தான் படிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பணக்கார ஃப்ரெண்டோட பேரு ரவி அப்படின்றது. ரவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா ஸ்ட்ரேயான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்ட நாளா இருக்கும். அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நீங்க தாண்டா சமையல் வேலையை பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. பெரிய லெவல்ல பார்ட்டி பிளான் பண்ணிருக்காரு போல. அந்த இடத்துல சமைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க ரவி இருக்காருல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸ்ரேயாக்கும் எனக்கும் நிலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, வா அறிமுகப்படுத்துறன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவை நீ கவனிச்சுக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா நிலான்ற பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. சாப்பாடுலாம் சூப்பரா இருக்குன்ற மாதிரி ரவி கிட்ட சொல்றாங்க. இவன் தான் சமைச்சான்ற மாதிரி ஹீரோவை பத்தி எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. சூப்பரா செஞ்சீங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவர் அந்த இடத்துல வேலை பார்க்கணும்ல, திரும்பி வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இவர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவை கவனிக்கிறாங்க. பக்கத்துல போய் பேசலான்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. வேற ஏதாவது சாப்பிட வேணுமா, எதுனால கேளுங்க, செஞ்சு தரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எனக்கு கருவாடு குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, செய்ய முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கருவாடா, அதுக்கு வேண்டிய பொருள்லாம் நான் எடுத்துட்டு வரல, ஆனா அதே மாதிரி வேற ஏதாவது செய்யறன்ற மாதிரி செஞ்சு உங்களுக்கு தராரு.
இவங்களுமே சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்ற மாதிரி பாராட்டுறாங்க. முதல் மரியாதை படத்துல சிவாஜிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண் கலங்கும், அந்த மாதிரி தான் எனக்கும் கண்ணே கலங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு டிஷ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. இந்த ஸ்ரேயா இருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் எங்க கூடயே இருன்ற மாதிரி நிலா கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் இந்த ரவி இருக்கார்ல, நீயே எங்க கூட இருன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி தான் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பயங்கரமா ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. ஹீரோவும் லைட்டா அந்த ரவியை கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல 2 பேருமே பயங்கரமா வாந்திலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பீச்ல தான் அவங்க 2 பேர் விளையாடுறாங்க. இவங்க 2 பேர் தள்ளி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அண்ணன் கருவாடெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. வேகமா போய் அந்த அண்ணன் கிட்ட கருவாடு வாங்கிடுறாரு. அதே மாதிரி ஒரு வீட்டுல இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிடுறாரு. என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நிலா கேக்குறாங்க. நீங்க கருவாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப ரெடி பண்றன்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு ரெடி எல்லாம் பண்றாரு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட தராரு. இவங்களுமே சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவர வீட்டுல அம்மா கூட படுத்துக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப முதல் மரியாதை படத்துல வர சீன் வருது. இந்த சீன் வரும்போது ஹீரோயின் சொன்னதுதான் இவருக்கு ஞாபகம் வருது. அம்மா கருவாடு குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு, உங்க கையால செஞ்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் செஞ்சுலாம் தராங்க. நிலா கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அதை பாக்குற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. உடனே ராஜேஷ்க்கு கால் பண்றாரு. மச்சான் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாரு. நான் வேணான்னு சொன்னா நீ பண்ணாம இருந்துருவியா? அக்செப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல, எதுக்காகடா என்கிட்ட வேற கேக்குறன்ற மாதிரி ஃப்ரெண்ட் கேக்குறாரு. அது இல்லடா, உடனே அக்செப்ட் பண்ணவா இல்ல கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணவான்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணுங்க தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் வைப்பாங்க, பசங்க அப்படிலாம் இருக்க கூடாது, உடனே அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் அக்செப்ட்லாம் பண்ணிடுறாரு. எனக்கும் ஸ்ரேயாக்கும் பிரச்சனை வாங்கன்ற மாதிரி ரவி கூப்பிட்டுருப்பாரு. இவங்க 2 பேருமே ரவியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா 2 பேர் ஒன்னா இருக்கும் போது ஏமான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இவருக்கு கால் வந்திருக்கும். ஏமா கூடயும் பழகிட்டு இருக்கியான்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. எப்படியாவது திரும்பி நீங்க தான்டா சமாதான பத்தி வைக்கணும், நான் சாப்பிடல 2 நாளா தூங்கலன்ற மாதிரிலாம் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் வயிறு முட்டை இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடலன்னு சொல்றியான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. டே புரிஞ்சுக்கோங்கடா, எனக்காக இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ரவி கேட்டுட்டு இருக்காரு. நீலா கூட தான் அவ இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. நீலாவை பார்க்கணும்னு ஹீரோ நினைக்கிறாருல, அதனால கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் நேர்லயே பார்த்து சொல்றேன், அப்பதான் அவ புரிஞ்சுப்பான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நேரா ஸ்ரேயாவை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேர் வந்துடுறாங்க. ரூம்குள்ள வந்தோடனே ஹீரோ இருக்கார்ல ராஜேஷ், ரவி சொன்னதெல்லாம் ஸ்ரேயா கிட்ட சொல்லிடு, நாங்க 2 பேர் வெளியே வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் வெளியே வந்துடுறாங்க. நீலா கிட்ட இவருமே பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. ராஜேஷுமே அவங்களை சமாதானம் பத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் நிறைய நாள் சாப்பிடலன்ற மாதிரிலாம் சொல்லுங்கன்னு ரவி சொன்னார்ல, அவன் ஒரு வாரமா சாப்பிடலன்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. டே நாங்க 2 பேர் சண்டை போட்டே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு வாரம் எப்படா சாப்பிடாம இருப்பான்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, நீ சொன்னா சமாதானம் ஆயிடுவா, பேசி பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி நீலா ஏத்துக்கிறாங்க. பேசி ஓரளவுக்கு சமாதானம் சொல்றாங்க. இப்ப நேரடியா அவரை போய் பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ கார்ல ஏறிடுறாரு. ராஜேஷ் தான் பைக் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப நீலா இருக்காங்கல்ல, காரை விட்டு இறங்கிடுறாங்க. மழை வேற பெய்யுது, மலையில நனைஞ்சுக்கிட்டே நான் உன் கூடயே வரேன்ற மாதிரி ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க. இதை உள்ள இருந்து பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே ராஜேஷ்க்கு கால் பண்றாரு. உனக்கு பைக்லாம் ஓட்ட தெரியாது மாதிரி சொல்லுன்னு சொல்றாரு. இவரும் பைக்லாம் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏமாத்திட்டு இருக்காரு. நான் தாங்க பைக்கை ஓட்டிட்டு வந்தேன், என் கூட வாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்களும் ஹீரோ கூட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இளையராஜா பாட்டை பாடுறாங்க. நான் இளையராஜா ஃபேன்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்களும் இளையராஜா ஃபேனான்னு கேக்குறாரு. இல்ல நான் ஏஆர் ரகுமான் ஃபேனு, ஏஆர் ரகுமான் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கோவப்பட்டு வண்டியை நிறுத்திடுறாரு. இறங்குங்க அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டுட்டு போறாரு. அப்படி போனவர் திரும்பி கொஞ்ச நேரத்திலேயே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி இளையராஜா தான் பெஸ்ட்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு இளையராஜா பெஸ்ட், உங்களுக்கு ஏஆர் ரகுமான் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாரு. இன்னமும் இந்த ஸ்ரேயாக்கு கோபம் குறையவே இல்ல. நான் அங்க வந்து அவங்க கிட்ட பிரேக்கப் தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. முதல்ல இவங்க பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளு, ஏமா என்னோட சிஸ்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிஸ்டர் தானே, கால் பண்ணி அவகிட்டே சிஸ்டர்னு சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரை ஏத்துக்கிறாரு. அந்த ஏமாக்கு இவரை பிடிக்கும் போல க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நீ எனக்கு சிஸ்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஸ்ரேயாவும் மன்னிச்சிடுறாங்க. இவரை சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணுவேன்னு வந்தா ஆனா திரும்பி சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ராஜேஷ் சொல்லிட்டு இருக்காரு. நிலா எங்க போனாங்கன்னு தெரியல. பார்த்தா நிலா இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பீச்சுக்கு வரலான்ற மாதிரி வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஜாலியா எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப மணல்ல இவங்க நனைஞ்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரவுடி பசங்க சிலர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
வந்தவங்க நகையெல்லாம் கழட்டுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பிரச்சனை வேணான்ற மாதிரி இவங்க போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்க இருக்காங்கல்ல, பசங்கெல்லாம் கிளம்புங்க, இந்த 2 பொண்ணுங்களை விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பெரிய இவருன்ற மாதிரி அவங்க அடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஹீரோ அடிச்சிடுறாரு. அவங்க கையில இருக்க நகையெல்லாம் புடுங்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 3 பேர் மட்டும் கார்ல ஏறி தப்பிச்சிருப்பாங்க. ராஜேஷ்க்கும் அவனுக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இப்ப பைக்ல சிரிச்சுக்கிட்டே இவங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜேஷ்கே பைக் ஓட்ட தெரியும்ன்றது நிலாக்கு தெரிய வருது. அப்ப நம்ம கூட வரதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ நம்ம வீட்டுக்கு மேல ஒரு வீடு கட்டணும்பா, ஒரு வசதியான வீட்டு பொண்ணை நான் லவ் பண்றேன், அவ இங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல, இப்பயே நம்ம அதுக்கான வேலையை பண்ணணும்னு சொல்றாரு. அதெல்லாம் பண்ணலாம், முதல்ல அந்த பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டதை பத்தி யோசிப்போம்னு சொல்றாங்க. நிலாவும் லவ் பண்றதை பத்தி ஸ்ரேயா கிட்ட சொல்றாங்க. நீ முதல்ல லவ்வ சொல்லாத, அவன் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் ராஜேஷும் சொல்றாரு. நீ சொல்லாத, அவ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோ மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் நிலா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நடுவுல நிலாவை பாக்குறாரு. இதெல்லாம் பார் அட்டெண்டர் கவனிச்சிடுறாரு. சரி, அந்த பொண்ணை லவ் பண்றீங்க போல, ப்ரொபோஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியாவை சொல்றேன், டான்ஸ் பண்ணலாமான்னு அந்த பொண்ணு கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. யோ, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நிலா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டான்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஐடியா கொடுத்த மாதிரி வேற யாரோ நிலாக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க போல. ஆடலாமேன்ற மாதிரி இவரும் அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாரு. இப்ப டான்ஸ் ஆட 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நிலாக்கு வாந்தி வந்துருது. ஸ்ரேயா இருக்காங்கல்ல, ட்ரிங்க்ஸை கலந்து தந்திருப்பாங்க, அதனால தான் இவங்க வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாங்க. ப்ரொபோஸ் பண்றதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என்ன பண்றது, நான் வெளியே வச்சு பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா எல்லாத்தையும் அவ சொதப்பிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்துல வர எல்லா சாங்குமே நல்லா இருக்கும், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இப்ப வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு சொல்றாரு. பேரண்ட்ஸும் இதனால சந்தோஷப்படுறாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் ஆசைப்பட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணோட வீட்லயும் ஏத்துக்கணும்ல, அதனால அப்பா இருக்காருல, உன் வீட்டுக்கு தெரியுமாமான்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல சீக்கிரமா சொல்லுமா, எங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி நீயும் ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைன்ற மாதிரி சொல்றாரு. என் அப்பாக்கு நான் யாரை காட்டினாலும் ஓகே தான், நான் என்னோட அப்பா கிட்ட சீக்கிரமா பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இவர் நினைச்சதை விட பெருசா இருக்கு. நீ இவ்வளவு பெரிய பணக்காரியா, சொல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப இவங்களுமே வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. இவங்களோட அப்பாவா சரத்குமார் தான் நடிச்சிருப்பாரு. அப்பாவோட பேரு கருணாகரன் அப்படின்றது. இவன் தான்ப்பா நான் சொன்ன பையன், நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. இப்ப இவருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன வேலை பாக்குறன்னு அப்பா கேட்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. இப்ப நிலா அப்பாவோட பேச்சே மாற ஆரம்பிக்குது. நீங்க எல்லாம் சம்பாதிக்க மாட்டீங்க, பெரிய இடத்து பொண்ணா பார்த்து லவ் பண்ணுவீங்க, அவங்களோட காசுலயே நல்லா வாழுவீங்க, அதான உன் ஐடியான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ரொம்ப மோசமா திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. உங்க வீட்ல ஒரு நாளைக்கு 100 டிஷ் கூட செய்யலாம், ஆனா ஒரு டிஷ் தானே சாப்பிட முடியும். உங்க வீட்ல 10 பெட்ரூம் கூட இருக்கலாம், ஒரு பெட்ல தானே படுத்து தூங்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. என்ன 2 பேருமே கோவமா பேசுறாங்கன்ற மாதிரி நிலா ஷாக் ஆகுறாங்க. என் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. இப்ப அப்பாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் அப்பாவை பார்த்து ஹீரோ கிட்ட நீங்க இப்பெல்லாம் பேசுறது சரியில்லைப்பான்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா ஹீரோ கிட்ட கோவமா பேசிட்டார்ல, அதனால இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. சமாதானப்படுத்துறதுக்காக அப்பா வராரு. உனக்கு அவன் முக்கியமா நான் முக்கியமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு 2 பேருமே முக்கியம்பா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கெட்ட பையன் இல்லப்பா, ரொம்ப நல்ல பையன், நீங்க பழகுனீங்கன்னா அவனை பத்தி புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா, நான் அவன் கூட பழகி அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் தியேட்டருக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இதை கவனிக்கிற அப்பா நானும் வரேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ இவங்களுக்காக வெயிட் பண்ணும்போது அப்பா வரதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அப்பா இவங்க 2 பேருக்கும் நடுவுல உட்காந்துடுறாரு. என்ன இவர் இப்படி பண்றாருன்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. ஹீரோ இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய டிஷ் எல்லாம் இவங்களுக்காக பார்த்து ரெடி பண்றாரு. இதெல்லாம் பாக்குற அப்பாக்கு கோவமா இருக்கு. அப்பா இருக்கார்ல, தெரியாம தள்ளி விடுற மாதிரி எல்லா டிஷ்ஷையும் தள்ளி விட்டு நாசம் பண்ணிடுறாரு. இவர் வேணும்ட்டே தான் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் கோவப்பட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கும் அப்பா வந்துடுறாரு. நீ ஹீரோயின் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவர் ஆட்டத்துக்கு போலான்னு நினைக்கிறதுக்குள்ள அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாக்கு சுகர்
டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் டாக்டரை பார்த்துட்டு நிலாவோட அப்பா போறதை இவர் கவனிக்கிறாரு. இவர் எதுக்கு டாக்டரை பார்த்துட்டு போறாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அம்மாக்கான விஷயத்த பேசி முடிச்சிடுறாங்க. அம்மா நீங்க வெளியே போங்க, நான் பேசிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அவர் எதுக்காக வந்தாருன்னு கேட்கிறாரு. டாக்டரும் அவருக்கு கேன்சர் இருக்கிறத பத்தி சொல்றாரு. இப்பயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா 3 வருஷம் வரைக்கும் அவர் உயிரோட இருக்கலாம். ஆனா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அவரோட முடியெல்லாம் கொட்டும், வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிறது தெரியக்கூடாது, பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் மறைச்சிட்டு இருக்காரு. 6 மாசம் தான் இருப்பாருன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஓஹோ, அந்த 6 மாசம் பொண்ணு கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நடுவுல தான் நம்ம நுழைஞ்சிட்டோம் போல, அதனால தான் நம்ம மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. இத பத்திலாம் இவர் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் ஷேர் பண்றாரு. அடுத்த சில மாசங்கள் நிலா விட்டு நம்ம தள்ளியே இருப்போம், நிலா அப்பா கூட மட்டும் டைமை ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்பா அதை தான் விரும்புறதா இவர் நினைக்கிறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ கடைசி நேரத்துல வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடிக்கடி இந்த மாதிரி சாக்கு சொல்லி மீட்டிங் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க நம்மள அவாய்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பத்திலாம் இவங்க ஃப்ரெண்டான ஸ்ரேயா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவாய்ட் பண்றானா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நிலா சொல்றாங்க. போனை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், செக் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. இவர் வேணும்ட்டே விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணாரு பாத்தீங்களா. அப்படி விலகி இருக்கிறதுக்கும் இவருக்கு கஷ்டமா இருக்கு. இத பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு வீட்ல இருந்து கால் வருது. நான் கிளம்பணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. இவர் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு நிலா வந்துடுறாங்க. வந்த நிலா இருக்காங்கல்ல, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல உன் போனை தான்ற மாதிரி போனை வேகமா புடுங்குறாங்க. போனை வேகமா செக் பண்றாங்க. என்ன செக் பண்ற, நான் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறதா நினைக்கிறியான்ற மாதிரி கேட்கிறாரு. பின்ன என்ன நினைக்க சொல்ற, எதுக்காக என்ன அவாய்ட் பண்றன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. உன் அப்பா என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினாரு, அந்த கோவம் இருந்தது, அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இது நம்புற மாதிரி உங்களுக்கு தெரியல. என் அப்பா கூட தான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டல, இதெல்லாம் சாக்கு மாதிரி தான் தெரியுது. நீ என்ன யூஸ் பண்ணிட்டு கல்ட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பேசாத நிலான்னு சொல்றாரு. நான் உண்மையை தானே பேசுறேன், என்னை யூஸ் பண்ணிட்டு நீ கல்ட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி திரும்பி சொல்றாங்க. ஆமாண்டி, அப்படிதான் வச்சுக்கோயேன் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரேக்கப் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சில மாசத்துல அப்பா இறந்து போயிடுவாரு. இவரும் உண்மையான காரணத்தை சொல்லிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்கள ரீச் பண்ணிருக்கவே முடிஞ்சிருக்காது. இந்த விஷயத்துல ஸ்ரேயாவும் இவர் மேல கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. 1 வருஷத்துக்கு மேல பேசுற வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல, இப்பதான் கல்யாண பத்திரிக்கை எனக்கு வந்திருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப இதுதான் உனக்கான வாய்ப்பு, நீ கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உனக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ போ, நிலா கூட பேசு, நிலாவும் நீயும் சேர்ந்துட்டா கூட எனக்கு ஓகே, அப்படி சேராம நீ மட்டும் திரும்பி வந்தாலும் எனக்கு ஓகே தான், நீ போயிட்டு சொல்றாங்க. இவரும் ராஜேஷும் சேர்ந்த மாதிரி கோவாக்கு வந்திருக்காங்க. கோவால தான் அந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரி பிளான் இருக்கும். ஆக்சுவலா வெட்டிங் பிளானரா இந்த இடத்துல அஞ்சலின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. வாங்க உங்க ரூமை காட்டுறன்ற மாதிரிலாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்திக்கார பொண்ணு போலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. செம்ம கும்முன்னு இருக்கால அப்படின்ற மாதிரிலாம் தமிழ்ல தப்பு தப்பா கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ரூம் கிட்ட வரும்போது இதுதான் உங்க ரூம்ன்ற மாதிரி அவங்க தமிழ்ல பேசுறாங்க. அச்சச்சோ, இது தமிழ் பொண்ணான்ற மாதிரி இவங்க 2 பேர் ஷாக் ஆயிடுறாங்க. சாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீலாவும் இதே ஹோட்டல்ல ஏதாவது ஒரு ரூம்ல தான் இருப்பா, ரிசப்ஷன்ல கால் பண்ணி நிலாவோட ரூமை கேட்கலான்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரிடா, நான் குளிக்க போறேன்ற மாதிரி ராஜேஷ் குளிக்க போறாரு. இந்த டைம் ஹீரோ இருக்கார்ல, வேகமா ரிசப்ஷனுக்கு கால் பண்றாரு. நிலா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. சாரி சார், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. என்னமோ பண்ண மாட்டேன்னு சொன்ன, கால் பண்ணிட்டேன்ற மாதிரி ராஜேஷே இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஸ்ரேயா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆக்சுவலா ரீசனே சொல்லாம அவர் பிரேக்கப் பண்ணிருக்காருல, அதனால இவங்க பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ரவி இருக்கார்ல, இவங்க 2 பேர்கிட்ட சகஜமாலாம் பேசுறாரு. இப்போ ஒரு பார்ட்டிக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. ஹீரோ ஜாலியா இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்காக டான்ஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் உனக்கு கஷ்டமா தானே இருக்கு, ஒத்துக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான்லாம் ஜாலியா தான் இருக்கன்ற மாதிரி இவரும் டான்ஸ் பண்ற மாதிரி பண்றாரு. அந்த மாப்பிள்ளையோட பேரு அரவிந்த் அப்படின்றது. அரவிந்தும் நிலாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ராஜேஷ் கிட்ட எல்லாம் சகஜமா பேசுறாங்க. ஆனா ஹீரோவை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா கடுப்பா இருக்கு. ஹீரோ எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஒன்ன மாதிரி பார் அட்டெண்டர் பண்ண வேலையினால் தான் நான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், அவன் தான் போய் ப்ரொபோஸ் பண்ணுன்ற மாதிரி ஐடியா கொடுத்தான், எல்லாம் நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. இவர் கோவப்பட்டு சில வார்த்தையை விடுறாருல, இதனால பார் அட்டெண்டரும் கோவப்படுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது அஞ்சலி இந்த இடத்துக்கு வராங்க. அஞ்சலி இருக்காங்கல்ல, சரி வாங்க இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. அந்த கல்யாண பொண்ணு உங்க எக்ஸ் தானேன்னு கேக்குறாங்க. எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதான் உங்க மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
சொல்றாங்க. அப்படியாங்க, சீக்கிரமா அதை அழைக்கணும்ன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்களுமே ரூம்ல விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் ரூம்க்கு வரும்போது ராஜேஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. மச்சான், நானே அழுவல, நீ எதுக்காகடா இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுவுற, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் வான் லவ் நினைச்சு அழுவலடா, ஏன் லவ் நினைச்சு அழுவுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற, நீ யாரை லவ் பண்றன்னு ஹீரோ கேக்குறாரு. ஃப்ரெண்ட் லவ் பண்ற பொண்ணை லவ் பண்றது எவ்வளவு பெரிய பாவம், நான் அதை போய் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சட்டுன்னு காலரை பிடிக்கிறாரு. நீ நிலான்னு தானே நினைச்ச, நிலா கிடையாதுடா, நான் லவ் பண்றது ஸ்ட்ரேயாவை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது ஸ்ட்ரேயாவை நீ லவ் பண்றியா, நீ ஸ்ட்ரேயாவை அந்த மாதிரி பார்த்து நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்றாரு. நீ எப்படா என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்திருக்க, எல்லா வாட்டியும் உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்திருக்க, கொஞ்சம் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் ராஜேஷ் சொல்றாரு. நான் ரவி கூட பிரேக்கப் பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல, இவர் சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. அடிக்கடி அவங்களை இவர் வித்தியாசமா பார்ப்பாரு, அவங்கள பார்த்து வெக்கலாம் படுவாரு. அதெல்லாம் இப்ப காட்டும் போது தான் நமக்கு தெரிய வருது. இப்ப வேற ஒரு ரிச்சுவலுக்காக எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்ட்ரேயாவும் ரவியும் சேர்ந்த மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கிஸ் பண்றதெல்லாம் பார்த்து இவர் ஃபீல் பண்றாருன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்து நீயே மாட்டி விட்டுருவ போலியேன்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. இல்ல மச்சான், உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்பதான்டா பார்த்தேன், உன் கஷ்டம் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு இப்பதான்டா புரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க மெகேந்தி ஃபங்க்ஷன் தான் நடக்குது போல. இந்த ஸ்ட்ரேயா இருக்காங்கல்ல, நிலாவோட கையில மெகேந்தி எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ஒரு பேர் ஒளிஞ்சிருக்கு, கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேரா இருக்கும், நம்ம ஃபியான்சிய பேரா தான் இருக்கும், அரவிந்தன் வருதான்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிரபுன்ற மாதிரி தான் பேர் இருக்கு, என்ன பிரபுவோட பேரை எழுதியிருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவோட ஞாபகம்லாம் லைட்டா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஐயோ, நான் பிரபுன்னு தெரியாம எழுதிட்டேன், அரவிந்துக்கு பதிலா இப்படி எழுதிட்டேன்ற மாதிரி ஸ்ட்ரேயா மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே முறைச்சு பாக்குறாங்க. அந்த மருதாணியே இருக்க தேவையில்லைன்ற மாதிரி சட்டுன்னு அந்த மருதாணியெல்லாம் அழிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிக்கிறாருல, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதை யோசிச்சுக்கிட்டே பீச்சில் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தனியா உட்காந்துட்டு இருக்கிறத அந்த அஞ்சலி பாக்குறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. ரொம்ப குளிரும், நீங்க ரூமுக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நீலா கொஞ்சம் ஃபீலிங்காவே இருக்கிறத அரவிந்த் நோட் பண்றாரு. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா இல்ல, அதனால தான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது சரி, ஏன் உன் பேரண்ட்ஸ் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ தனியா நிக்கும் போது என் வீட்டு சைடுல மட்டும் பேரண்ட்ஸ் வந்தா நீ கஷ்டப்படுவேன்னு என்னோட பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நீங்க கல்யாணத்தை முடிங்க, ரிசப்ஷன் மட்டும் வீட்ல சிம்பிளா வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. என் வீட்டை சேர்ந்தவங்களும் சரி, நானும் சரி, கடைசி வரைக்கும் உன்னை நல்லபடியா பார்த்துப்போம், கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, ஃபங்க்ஷன்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் நல்லா போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, உனக்கு கஷ்டமா இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் கஷ்டமா இல்லன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நலந்து வைக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப ராஜேஷ் சாப்பிடுற இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்கு பக்கத்துல தான் அஞ்சலி இருக்காங்க. சவுத் இந்தியன் ஃபுட் ஒண்ணு கூட இல்ல, நீங்க பிளான் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க சொன்ன மாதிரி தான் நான் பிளான் பண்ணிருக்கேன், எனக்கே இப்ப சாம்பார் சாதம் சாப்பிடணும் போல இருக்கு, ஆனா சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து ஈர கவனிச்சிருப்பாரு. எதுக்கு சாப்பிட முடியாது, இங்கே நான் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சட்டுன்னு இந்த இடத்துல சாம்பார் சாதம் ரெடி பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. பக்காவா ரெடி பண்ணிடுறாரு. இவங்களுக்கு தராரு. நீலாவும் சவுத் இந்தியன் ஃபுட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த சாம்பார் சாதத்தை எடுத்துட்டு போய் நீலா கிட்ட தராங்க. நீலா சாப்பிட்டோன்னே ஹீரோ தான் செஞ்சிருக்காருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சட்டுன்னு கீழே வச்சிடுறாங்க. என்ன சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி அரவிந்த் கேக்குறாரு. இல்ல, ஒரு மாதிரி இருக்கு, நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போயிடுறாங்க. சாப்பிடுற அஞ்சலியும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நாளைக்கு பார்ட்டி இருக்க போது என்ன அவுட்ஃபிட் போட போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஷர்ட் தான் போடணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல, அதுக்கு வேற மாதிரி தான் போடணும், நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு லைட்டா இவரை பிடிச்சிருது போல. இவர் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இவருக்காக ட்ரெஸ் எல்லாம் இவங்க காசுல வாங்கி தந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ட்ரிக்கியா ஒரு கொஸ்டின் கேட்பேன், கண்டிப்பா பதில் சொல்லணும். சரி, உங்களுக்கு நிலா இல்ல ராஜேஷ், இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் சூஸ் பண்ண முடியும்னு வாய்ப்பு கிடைச்சா யாரை சூஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ராஜேஷ்னு சொல்றாரு. என்ன சட்டுன்னு சொல்லிட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க, நிலா மாதிரி பொண்ணு கூட திரும்பி என்னோட லைஃப்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா ராஜேஷ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ராஜேஷ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ராஜேஷும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷ் இன்டைரக்டா நம்ம பிரச்சனையை சொல்லலாம்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த ஸ்ட்ரேயாவோட பேரை யூஸ் பண்ணாமையே சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ட்ரேயா தானே அந்த பொண்ணு, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ தான் சொல்லிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அட பாவி, 7 வருஷம் சீக்கிரட்டை போட்டு உடச்சிட்டானேன்னு யோசிக்கிறாரு. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதை பத்திலாம் ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிடாதன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க, நம்ம ரெண்டு பேரோட விஷயமும் சீக்கிரட்டாவே இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பார்ட்டினாலும் வந்துருது. இவங்களுமே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க.
இங்கதான் கோல்டன் ஸ்பேரோ பாட்டு வருது. பிரியங்கா மோகன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்காக இந்த சாங்ல வருவாங்க. ஹீரோ ஜாலியா தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீலாவும் அரவிந்தும் டான்ஸ் ஆடுறத பத்தி இவர் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிச்ச ராஜேஷும் அஞ்சலியும் வெளியே வந்துடுறாங்க. இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரூமுக்கு போலான்ற மாதிரி இவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பார்த்தாலே தெரியுது, ஆனா நான் கேட்டா நீ கஷ்டப்படலன்னு சொல்லுவேன்ற மாதிரி ராஜேஷ் சொல்றாரு. ஆனா இந்த வாட்டி ஹீரோ இருக்கார்ல, உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு மச்சான்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இவர் நிலா விட்டு எதுக்காக விலகி போனாருன்றது அஞ்சலிக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க பேசாம நிலா கிட்ட அந்த விஷயத்த சொல்லிருங்க, அதை சொன்னா அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கல்யாணத்தெல்லாம் பார்க்க வேணாம், நாளைக்கு காலையிலேயே ஊருக்கு போயிடலான்ற மாதிரி ராஜேஷ் கிட்ட சொல்றாரு. ஹீரோவை நினைச்சு இந்த இடத்துல அஞ்சலி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ரேயா பாத்ரூம்ல மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அஞ்சலி வாஷ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அஞ்சலியும் ஹீரோவும் சேர்ந்து டான்ஸ் ஆடினதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதை பார்த்தேன். எக்ஸ் கல்யாணத்துக்கு வந்திருக்கான், உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அவன் நல்ல டைப் இல்ல, அவனை விட்டு நீ வேலைக்கே இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஸ்ரேயா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஸ்ரேயா கிளம்பி போய் கொஞ்ச நேரத்துல நிலா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவ பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அவ பேசின விஷயம் உண்மைதான், அவன் சரியான ஆள் இல்ல, அவனை விட்டு நீங்க வேலையே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரபுவை பத்தி உங்க ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல, நீங்களே புரிஞ்சுக்கலனா தப்பு உங்க மேலதான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது தப்பு என் மேல இருக்கா, அவன் தான் என்ன விட்டுட்டு போனான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, எதுக்காக விட்டுட்டு போனாருன்ற காரணத்தை சொல்லிடுறாங்க. எதுக்காக பிரபு விலகி போனாருன்றது இப்பதான் நிலாக்கு புரியுது. இதை நினைச்சு நிலா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப நானே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பா சாவர தருவாயில இருப்பாரு. அப்ப அப்பா இருக்காருல, உனக்காக அரவிந்த்னு ஒரு பையனை பார்த்திருக்கமா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் அப்பாவோட கடைசி ஆசை, ப்ராமிஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த கல்யாணத்தை இதுக்கப்புறம் என்னால நிறுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு டைம் இருக்குங்க, அரவிந்த் கிட்ட பேசி புரிய வைங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ராஜேஷும் ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. இன்னும் 1 மணி நேரத்துல பிளைட் இருக்கு, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா பேசிட்டு இருக்க, கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன், எனக்கெல்லாம் ஒன்னும் கவலை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா நைட்டு முழுக்க புலம்பிட்டு இப்ப கவலை இல்ல நான் சொல்றேன்ற மாதிரி ராஜேஷும் அடிக்கிறாரு. அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டோம், இல்லனா கூட கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க எதையோ நினைச்சு ஃபீல் பண்றதை ஸ்ரேயா கவனிச்சிடுறாங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இவங்களுமே பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. இங்கதான் ஸ்ரேயா ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. நீலா வீட்டுக்கு போன கேப் ஸ்ரேயா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. அப்ப அப்பாவுக்கு ரொம்ப முடியாம போயிருது. அவ வர வரைக்கும் நான் உயிரோட இருப்பனான்னு கூட தெரியல, நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. அப்பவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரபு எதுக்காக வேலைக்கு போனான்றது எனக்கு தெரியாது, ஆனா அந்த பிரபு மட்டும் வேலைக்கு போகாம இருந்திருந்தா கடைசி 6 மாசம் என் பொண்ணு கூட நான் சந்தோஷமா இருந்திருக்க முடிஞ்சிருக்காது. அந்த பிரபுவை நான் பிடிக்காத மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் எனக்கு பிரபுவை பிடிக்க தான் செய்யும். இறுதியில என்னோட பொண்ணு முடிவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணாலும் சரிதான், இல்ல பிரபுவை கல்யாணம் பண்ணாலும் சரிதான், இந்த விஷயத்த அவகிட்ட சேர்த்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நியாயமா இந்த ரெக்கார்டிங்க எப்பயோ இந்த ஃப்ரெண்டு காமிச்சிருக்கணும்ல, ஆனா இவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. எதுக்காக காட்டலன்ற மாதிரி கோவப்படுறாங்க. பிரபு எதுக்காக விட்டு போனான்னு எனக்கு தெரியாதுல்ல, நீ பிரபு மேல கோவத்துல இருந்த மாதிரி தான் நானும் கோவத்துல இருந்தேன், அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் உனக்கு காட்ட வேணான்றதுக்காக நான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி இவங்களுமே ஃப்ரெண்டு மேல கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ராஜேஷ் ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்றான், அந்த பொண்ணு கிட்ட தான் சொல்ல முடியலன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல ரவி கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியா ராஜேஷ், அந்த பொண்ணு பேர் என்னன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ராஜேஷும் ஸ்ரேயான்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ, என் ஆள் பேர் தான் உன் ஆள் பேருமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நம்ம ஆளுதான் ஒன் சைடா லவ் பண்ணிருக்காருன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவ எந்த ஸ்கூல்டா படிச்சா, எந்த காலேஜ்டா படிச்சா, அவ இனிஷியல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவன் என்ன புரிஞ்சுக்காம இத்தனை கேள்வி கேட்கறான்ற மாதிரி ராஜேஷ் யோசிக்கிறாரு. இப்ப மாப்பிள்ள மேடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நிலாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லி இவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. நான் எதுக்காக விலகி போனேன்ற காரணத்தை சொல்ல, அந்த காரணத்தை சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் அஞ்சலி வந்து கவனிக்கிறாங்க. இல்ல, காரணத்தை நான் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. எது காரணத்தை சொல்லி கூட கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி விடு, அப்பாக்காக ப்ராமிஸ் பண்ணிருக்கால, அதனால தான் பண்ணிக்க போறா போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துக்கு ஸ்ரேயா வந்துடுறாங்க. அதுவும் காரணம் கிடையாது, உங்க 2 பேர்ல யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அப்பா சொன்னாரு, அவ அதை தாண்டியே இந்த முடிவை எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. நம்மள கல்யாணம் பண்ணிக்கலான்ற வாய்ப்பு இருந்தோம், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாளா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அரவிந்த் இருக்காருல, அவங்க கழுத்துல தாலி எல்லாம் கட்டிடுறாரு. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ அழுதுகிட்டே கிளம்புறாரு. இப்ப
இப்ப ரோட்ல புரண்டு அழுதுட்டு இருக்காரு. இதுக்குதான் வேணான்னு சொன்னேன், எங்கடா கேட்டன்ற மாதிரி ராஜேஷும் சமாதானம் பத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, பிரீத்தி கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீலா வேற யாரையாவது கூட கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீலா தான். கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் லவ் என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னை நல்லபடியா நான் பாத்துப்பேன், ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன். ஆனா நிலாவை என்னால மறக்க முடியாது, இது உனக்கு ஓகேவான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் கிடையாது, நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, இப்படிதான் அவங்க லைஃபை மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. கல்யாணத்தை வேற ஊர்ல பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும் போல. இப்ப எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பிரீத்தியும் ஹீரோவும் ஜாலியா பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேர் கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க. இப்ப ஸ்ரேயா இருக்காங்கல்ல, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாம விட்டுட்டேன்ற மாதிரிலாம் ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராஜேஷும் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் நீலாவோட வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா நீலா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ கிளம்பிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இங்கதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா தாலிலாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல ஸ்ரேயா இருக்காங்கல்ல, நான் சொல்றேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த அரவிந்துக்கு புரிய வச்சிடுறாங்க. அரவிந்த் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. தாலி கட்டிட்டேன்னு நீ யோசிக்காத, நம்ம இதோட கூட முடிச்சுக்கலாம், நீ என்ன விருப்பப்படுறியோ அதுபடி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவங்க கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? ஹீரோக்கு பிரீத்தி கூட கல்யாணம் எல்லாம் முடிவாயிருச்சு, கல்யாணத்துக்காக தான் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகுற வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, எப்படியாவது அவனோட மனசை மாத்திருவன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இப்ப திரும்பி பின்னாடி இருந்து வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அரவிந்த் தான் வந்திருக்காரு. அரவிந்துக்கு நிலாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நிலாவை கண்டிப்பா என்னால மறக்க முடியாது, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல, நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கிளம்புறாரு. இப்ப திரும்பி பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அஞ்சலி தான் வந்திருக்காங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கும் டைம் இருக்குல்ல, நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன்ற மாதிரி இவங்களும் உள்ள போறாங்க. ராஜேஷும் இன்னும் வெயிட் பண்ணா எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, அதனால திரும்பி பார்க்காம போயிடலாம்னு சொல்றாரு. இவங்க 3 பேருமே திரும்பி பார்க்காம வேகமா உள்ள போயிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.